மாமா யாருக்கு என்ன கெட்டது பண்ணாரு? அப்புறம் இப்படி கொலை பண்ண பாத்துருக்கானுங்களே. அவனுங்களாம் நல்லா இருப்பானுங்களா? யாரா இருந்தாலும் சும்மா விடக்கூடாது. மச்சான், அவங்க எல்லாம் யாரு என்னன்னு அடையாளம் காட்ட முடியுமா? கொஞ்சம் டைம் கொடுங்க மச்சான். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த ஏரியால இருக்கிற மொத்த ரவுடியையும் உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். நீங்க ஆளை மட்டும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம யாருன்னு அவங்களுக்கு காட்டுவோம். நான் ஏற்கனவே ஸ்டேஷன்ல சொல்லிட்டேன் மகேஷ். கண்டிப்பா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த பிரச்சனையை யார் சும்மா விட்டாலும் நான் விட மாட்டேன். என் மாமா சாவுக்கு காரணமானவன் எங்க இருந்தாலும் எவனா இருந்தாலும் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு அழிப்பேன். இது மாமா மேல சத்தியம். சாவு நல்லபடியா எடுத்தாச்சாப்பா? தீபா வந்திருந்தாளா? எல்லாரும் வந்திருந்தாங்கம்மா. ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டாருன்னு பாக்க போனா இவ்ளோ கொடூரமா முகத்தை கூட பார்க்க முடியாத அளவுக்கு செத்து போயிருக்காரு. இந்த மாதிரி சாவெல்லாம் யாருக்குமே வரக்கூடாதுப்பா. என்ன பாவம் பண்ணாரோ? என்ன பாவம்? எல்லாம் என் பிள்ளைங்களுக்கு பண்ண பாவம் தான். நம்ம வீட்டு பொண்ணு வாழ்க்கைய நாசமாக்குனது மட்டும் இல்லாம அவர் பொண்ணு துளசி மூலமா நம்ம வீட்டு பையன் வாழ்க்கைய நாசமாக்குனாங்கல்ல, அதான். கடவுளு இருக்காரு மீனாட்சி. அவர் கண்ணுல இருந்து யாரும் தப்ப முடியாது. இருந்தாலும் இந்த அளவுக்கு மோசமான தண்டனை கிடைக்க வேண்டியதில்ல. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அம்மா, அவங்க வீட்டுக்கு எவ்வளவு பெரிய இழப்பு நடந்திருக்கு. என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? டேய், நானும் இறக்கப்பட்டுதான்டா பேசுறேன். கொஞ்சம் நல்ல விதமா வாழ்ந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. டேய் கதிரு, சொல்லுங்கப்பா. நீ குளிச்சுட்டு போய் அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஹோட்டலா பார்த்து சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வா. சரிங்கப்பா. அப்புறம் சாப்பாடு முறைப்படி நம்ம வீட்டுல செஞ்சு எடுத்துட்டு வந்ததா சொல்லு. அதுக்கான பாத்திரங்கள்லாம் வீட்டுல இருந்து எடுத்து. மீனா, அதுக்கான பாத்திரங்கள்லாம் எடுத்து கொடுமா. சரிங்க மாமா. ஏங்க, இப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியமா? முக்கியம்தான் அபிராமி. நீ நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணும் மொத்தமா மாறிடல. ஏய், இந்த நேரத்துக்கு நாம என்ன செய்யணும்னு ஒரு முறை இருக்குல்ல, அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். உடனே மூஞ்சி தூக்கி வச்சுக்காத. டேய் கதிரு, அப்பா, ஆக வேண்டியது பாடுறா. நான் போய் குளிச்சுட்டு வரேன். கடவுளே, அவர் இப்போ இல்லன்னு நினைக்கும் போது எனக்கு தாங்க முடியல. எனக்கு இதெல்லாம் இப்ப கூட நம்பவே முடியல. இவர் எங்க வேலையா போயிருக்காரு, சீக்கிரமா திரும்பி வந்துருவாருன்னு தான் என்னோட மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. எங்க வந்துருவீங்கல்லங்க, வருவீங்களாங்க? வாங்க, வந்துருங்க. அழாதம்மா. ஏன் துளசி இப்படி எல்லாம் நடக்குது? பாவம், இவருக்கு போய் இப்படி ஒரு நிலைமையா? யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சதில்லையே. நாங்க இது வரைக்கும் எங்க வாழ்க்கைய இன்னும் முழுசா வாழ்ந்து கூட முடிக்கல. எங்க 2 பேருக்கும் எவ்வளவு ஆசை கனவுல இருந்துச்சு தெரியுமா? இப்ப எல்லாம் போச்சு.
எல்லாமே போச்சு. அம்மா, அத்தை, மாமா இறந்துட்டாருன்னு நீங்க ஏன் அத்தை நினைக்கிறீங்க? அத்தை, மாமா எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பார் அத்தை. அவர் கண்டிப்பா ஏதாவது ஒரு ரூபத்துல நம்மள பார்த்துக்கிட்டே தான் இருப்பார் அத்தை. நீங்க அழுதா அவரும் அழுவாரு, நீங்க சிரிச்சா அவரும் கண்டிப்பா சிரிப்பார் அத்தை. இப்ப கூட நீங்க சாப்பிடாம இருக்கிறத பார்த்து அவர் வருத்தப்பட்டு இருப்பார் அத்தை. அவரோட உடம்புதான் இங்க இல்ல, அவரோட நினைப்பு, ஆன்மா எல்லாமே நம்மளை சுத்தி தான் இருக்கும் அத்தை. தயவு செஞ்சு அத்தை, ப்ளீஸ் நீங்க சாப்பிடுங்க அத்தை.